குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்னொருத்தியோட புருஷனை வச்சுக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே வந்து சில விஷயங்கள் இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்க சர்க்கிள்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தவனோட புருஷனை வச்சுக்கிட்டு தாம் புருஷன் மாதிரி ராஜ்யம் பண்ணுவாங்க. கட்டின பொண்டாட்டி வந்து ஐயோ அப்பான்னு வாயில அடிச்சுக்கிட்டு முகத்துல அடிச்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்து கேட்காத கேள்வி இது. பெண்கள் யாரும் ஆண்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஆண்களை விட வேல்யூவான பொண்ணுங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இது சொல்லணுமான்னு தெரியல. பெண்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமாக இருந்தாலும் சரி, இல்லை கேரக்டர் வைஸ் ரொம்ப அழகானவங்களா இருந்தாலும் சரி, அது பேசுகிற தோரணம் சரி, நடக்கிற தோரணம் சரி, ஒரு பெண்ணோட பார்வையில் ஒரு ஈர்ப்பு வந்தால் அந்த இடத்துல ஒரு பை மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். அதுக்கு சினிஃபீல்டில் தான் காரணம், சினிஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் காரணம், இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே பல நாள் பார்க்குற பார்வைகளும் அப்ரோச் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப நாளாக உன்னை நோட் பண்ணுறேன், உன்னோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவைப்படுது, நமக்குள்ளே ஒரு ஒரு உறவு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி பண்ணுற விஷயங்கள் இது. அது லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம், அஃபெக்ஷனாக ஏதோ சம்திங் இருக்கலாம். ஒன் டேல அப்ரோச் பண்ணுறாங்க, ஒன் டேலே அது வருதுன்னா அது காம பார்வை தான். பொண்ணுக்கிட்ட ஒரு ஈர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்ரோச் பண்ணுறதுக்கு மென்னு வருவாங்க, ஆண்கள் வரதான் செய்வாங்க. இல்லைன்னா அவன் ஆணே கிடையாது. இப்போ ஆண்கள் அப்ரோச் பண்ணுறதை பற்றி நிறைய நியூஸ் வருது, செய்திகள்லாம் வருது. இதை மாதிரி பெண்கள் அப்ரோச் பண்ணுறாங்களா? வந்து அது நடக்க தான் செய்தா? இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் நிறைய இடத்துல நடக்குது. இன்னொருத்தியோட புருஷனை வச்சுக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே வந்து சில விஷயங்கள் இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்க சர்க்கிள்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தவனோட புருஷனை வச்சுக்கிட்டு தாம் புருஷன் மாதிரி ராஜ்யம் பண்ணுவாங்க. கட்டின பொண்டாட்டி வந்து ஐயோ அப்பான்னு வாயில அடிச்சுக்கிட்டு முகத்துல அடிச்சுக்கிட்டு வந்து நின்று அங்கங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயும் போயிட்டு நியாயம் கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் லேசப்பட்டதில் கிடையாதுங்க. ஒரு அடையணும்னு நினைச்சா அதை அடைஞ்சே ஆகணும். அதை விட்டுட்டு தப்பு ரைட்டு, இவங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பாலினத்தை வச்சு நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்றதுல கரெக்ட் இல்லை. ஈக்குவலா தான் இருக்காங்க எல்லா விஷயத்துலும். ஆண்களோட அப்ரோச் பத்தி சொன்னீங்க. வந்து இது வந்து பெண்களோட அப்ரோச்ங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ அவங்க எஸ்ஆர்னோன்னு சொன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ பெண்கள் அந்த மாதிரி எஸ்ஆர்னோன்னு சொன்னா விட்டுருவாங்களா? இது வரைக்கும் வந்து கேட்காத கேள்வி இது. பெண்கள் யாரும் ஆண்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஆண்களை விட வேல்யூவான பொண்ணுங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இது சொல்லணுமான்னு தெரியல. காசு கொடுத்து போறது யாரு? ஆண்கள் தானே பெண்கள் கிட்ட. அப்ப யார் வேல்யூ? பொண்ணு தானே. ஸோ இவங்க எப்படி போவாங்க? ஒரு அன்புக்கு தேடி போகலாம், ஒரு லவ்வுக்கு தேடி போகலாம். ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும், அது வந்து ஒரு ஆண்கிட்ட கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக போகலாம். தேடி போற அளவுக்கு தகுதியான ஒரு ஆணா இருந்துச்சுன்னா அங்க அப்ரோச் வரும். பட் பணம், சில இடத்துல வந்து ஹையர் ஆஃபீஸரா ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு விஷயம் தானே முன்னாடி போயிட்டு கேட்குற சில பெண்களும் இருக்கதான் செய்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போகணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்கம் வளர்த்துக்கணும், அவங்களோட ஸ்டேட்டஸ் வளர்த்துக்கணும், அவங்க ப்ரொஃபைல் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்காக அப்ரோச் அவங்களும் பண்ணலாம். அதுக்கு அவங்க ஓகே சொல்லலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்களும் நான் பார்த்துருக்கேன். பெண்களா குவிகிற மத்தியில் ஒரு ஆண் வேண்டான்ற மாதிரி சொல்ற ஆணையும் நான் பார்த்துருக்கேன். அந்த சர்க்கிளையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டைரக்டரா இருந்தாலும் ப்ரொடியூசரா இருந்தாலும் நான் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ப்ரொடியூசரும் பார்த்துருக்கேன். நான் பண்ற ப்ராஜெக்ட் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்க டைரக்டரும் நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நைஸ் பண்ணி பேசி ஒரு பருப்பும் வேகாது. ஸோ இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணது நான் பெருமையா நான் நினைச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல விஜய் டிவில தென்றல் வந்து எண்ணெய் தொடும் ஒரு 3 month தான் நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் நடிச்சிருந்தேன். அப்துல் சார் டைரக்டர், செம்ம கேரக்டர். அவர் டக்கு 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 டக்குன்னு எடுப்பார். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். என்கிட்ட என்னெல்லாம் திறமை இருக்கோ அதெல்லாம் எடுப்பார். என்கிட்ட மட்டும் கிடையாது, இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் கிட்ட அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட திறமை எடுக்கணுமோ அவ்வளோ எடுப்பார். ஸோ அந்த மாதிரி மனுஷங்கிட்ட மறுபடியும் நான் வேலை பார்ப்பேன். நான் சாருக்கு நான் என்னைக்காவது மெசேஜ் பண்ணுவேன், சார் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாரு. எனக்கு வச்ச ஃப்ரேமும் சரி, நான் பேசுகிற டைலாக்கும் சரி, நான் கொடுக்குற லுக்கும் சரி, அதில் டானாக இருப்பேன்.
அப்படி இந்த விக்கு போட்டுட்டு அந்த புடவை இப்படி போட்டுட்டு நடக்கிறது கூட சொல்லி தருவாரு, இப்படி இப்படி திரும்பி பாக்குறது கூட சொல்லி தருவாரு. ஸோ அந்த மாதிரி நுணுக்கமா சொல்லி கொடுக்குற டைரக்டர் ஒர்க் பண்றது வரும். அப்படிப்பட்ட இடத்துலலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். திறமை இருந்துச்சு கண்டிப்பா அந்த இடத்துல அந்த திறமையை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் பண்ற இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணலாம். வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம திறமையை வளர்த்துட்டு வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் ஓடி போய் நம்ம வாய்ப்பை தேடலாம். கிடைக்கும், கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஹேமா கமிஷன் அறிக்கைக்கு வந்தோம்னா அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தராக இப்போ சொல்கிறாங்க ஹேமா கமிஷன் அதுக்கீழே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லிகிட்டே வர்றாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுங்க, காமன் தாங்க. இப்போ ஏதோ மலையாளத்துல 4-5 பேர் மொத்தமா பேசுறதுனால ஃபோக்கஸ்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. இங்க சில பேர் சொல்றது கிடையாது, சில பேர் சொல்ல விரும்பல, சில பேருக்கு நடக்கவும் இல்லை அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு மென் ஒரு ஃபீமேல் ஒர்க் பண்ற எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது. சினி ஃபீல்டு மட்டுமே கிடையாது, எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யுது. நம்ம பாதுகாத்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும், நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும். ரொம்ப தாறுமாறா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு என்ன மைண்ட்ல தோணுதோ அதெல்லாம் தாறுமாறா பண்ணிக்கிட்டு போனா அதுக்கு பொறுப்பு நாம கிடையாது. அப்ரோச் பண்ணா எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து. அதையும் மீறி உங்களை ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் நடக்குதா? சீரியலும் சரி மூவியும் சரி கடல் மாதிரி இருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு போயிடுங்க, முடிஞ்சிருச்சு. உங்க திறமையை பெஸ்டா காமிங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சீன்ல நடிக்க வச்சாங்கன்னா அந்த ஒரு சீன்ல நடிச்ச பிச்சைக்கார படத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சு பேசினாரு ஒருத்தர், எவ்வளோ ஃபெமிலியர் ஆனாரு. ஒரு சின்ன படம், சின்ன ஒரு சீன்ல தான் அவர் நடிச்சாரு. மூர்த்தின்னு ஒரு டைரக்டர், அவரு அவ்வளோ ஹைலைட் ஆனாரு. ஒரு எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க, ஒரே ஒரு சீன்ல தான் வரேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதையும் நீங்க வேற லெவல் வரத்துக்கான விஷயங்கள் அந்த கேரக்டர்ல இருக்கும். உங்களை தேடப்படுவீங்க. ஸோ அப்படியே அந்த மாதிரி இடத்துலனா நீங்க உங்கள் திறமையை காமிங்க. அதை விட்டுட்டு எனக்கு வாய்ப்பு வரல, வந்தாலும் சின்ன சின்ன ரோல் கொடுக்குறாங்க, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, நான் வேற லெவலில் நடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு வெறுப்பாயிடாதீங்க. உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நான்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் பண்ணி தான் இப்போ இந்த லெவலுக்கு லீட் ரோல்னு நிற்கிறேன். ஒரு மிகப்பெரிய சேனலில் ஒரு லீட் ரோலாக நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னா திறமையை வளர்த்தா மட்டும்தான் வாய்ப்பு எங்கேயும் கிடைக்கும். வாய் இருந்தா இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. மலையாள இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்ட்டு பேசுறவங்க அத்தனை பேருக்கு 100% தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரியில மாசமானா நடிகை வேலை செய்யாத வேலையே வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு மந்த்லி 5,000 தராங்களா. அது இல்லாம சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அரேஞ்ச் பண்றாங்க, மெடிக்கல் அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயங்கள் ஏன் வெளியே வர மாட்டேங்குது? ஒரு 4 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசும்போது இவ்வளோ வைரல் ஆக்குறீங்க. கெட்டதுதான் உங்களை நீங்க பார்க்க தோணுது, அங்க இருக்க நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல. இங்க யாரா இருந்தாலும் எங்க வேலை பார்த்தாலும் பெண்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமா இருந்தாலும் சரி, இல்ல கேரக்டர் வைஸ் ரொம்ப அழகானவங்களா இருந்தாலும் சரி, அது பேசுற தோரணம் சரி, நடக்கிற தோரணம் சரி, ஒரு பெண்ணோட பார்வையில ஒரு ஈர்ப்பு வந்தா அந்த இடத்துல ஒரு பை மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். அதுக்கு சினிஃபீல்ட்ல தான் காரணம், சினிஃபீல்ட்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தான் காரணம், இங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க அப்படியே பழிய தூக்கி போட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். தமிழும் சரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கு, ஹிந்தி, எந்த இண்டஸ்ட்ரியா எடுத்துக்குங்க, எல்லா இடத்துலயும் மென்னு ஃபீமேல் இருந்தா நடக்கதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். அந்த இடத்துல நாம தான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போகணும். நாம பொழைக்க தானே வந்தோம், பொழைக்கிற வழியை பார்க்கலாம், நம்ம திறமையை வளர்த்துக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த கேரக்டருக்கு நம்ம ஒல்லியாகணுமா, ஒல்லியாகி காமிங்க. ஃபேட்டா இருக்கணுமா, ஃபேட்டாகி காமிங்க. எத்தனை நடிகை எவ்வளோ ஃபேட்டு நினைச்சா அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள ஃபேட் ஆகி ஒல்லியாகி அந்தந்த சீனுக்கு ஃப்ளெக்சிபிளா நடிக்கிறாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் காமிக்கிறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் கொண்டு வந்ததால இன்னைக்கு செலிபிரிட்டி, அவங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க அப்படின்னா சும்மா இல்லை, தன்னை வருத்தி ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல நான் பண்ணேன், அந்த 1 டே பண்ணது கிட்டத்தட்ட 10 நாள் நான் உடம்பு முடியாம படுத்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியா வலிக்கும். ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குலாம் எவ்வளோ வரும், எவ்வளோ ஒர்க் பண்ணிப்பாங்க. சப்போர்ட்டிங் ரோல் அதுல கூட இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வேற லெவல்ல வராங்க.
அதை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு என்னை கூப்பிட்டாங்க, என்னை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, இங்க டச் பண்ணாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, அதெல்லாம் வேஸ்ட். அதை விட்டுட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு பிடிச்சா ஒர்க் பண்ணுங்க, பிடிக்கல வெளியே வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். நீங்க சொன்னீங்க எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னு, ஆண் பெண் ஒர்க் பண்ற எல்லா இடங்களையும் அந்த ஈர்ப்பு இருக்கதான் செய்யும்னு சொல்லி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நீண்டகால பழக்கம், அதன் மூலம் ஒரு ஈர்ப்பு வந்து அது நடக்கிறது வேற வந்து. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ரியாஸ்கான் பத்தி, நடிகர் ரியாஸ்கான் பத்தி ரேவதி சம்பத் விஷயம் சொல்றாங்க. பல அன்னைக்கு நைட்டே வந்து செக்ஸ் வச்சுக்கலாமான்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு அப்படின்னு கேட்டாரு. இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரே நாள்ல அப்ரோச் பண்ணுவாங்களா? பார்த்த அன்னைக்கே வந்து கேட்டுருவாங்களா? இது உண்மை பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வைஃப் கூட நான் நடிச்சிருக்கேன் கயல் சீரியல்ல. ஸோ அவங்க அந்த பிஹேவியர் அவர் பண்ணியிருப்பாரா? இந்த பொண்ணு சொல்றது உண்மையா, இல்லை உண்மையாலுமே அவர் நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்களா? இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் மறுத்திருக்காரு, ரியாஸ்கான் மறுத்திருக்காரு அதை வந்து. ஆமா, அவரோட வாய்ஸும் நான் கேட்டேன். அவங்கள நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. நீங்க சொல்லிதான் அவங்க நடிகைன்னு தெரியும். நான் இத்தனை வருஷமா நான் இருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ இவர் சொல்றது உண்மையா, இல்லை அந்த பொண்ணு சொல்றது பொய்யா, இல்லை இது உண்மையா பொய்யான்றதை நாம யோசிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரே நாள் அப்ரோச் பண்ணாலும், பல நாள் பார்த்து அப்ரோச் பண்ணாலும், பல நாள் பார்க்குற பார்வைகளும் அப்ரோச் பண்றது எப்படி இருக்கும்னா, நான் ரொம்ப நாளா உன்னை நோட் பண்றேன், உன்னோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவைப்படுது, நமக்குள்ள ஒரு ஒரு உறவு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றது ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி பண்ற விஷயங்கள் இது. அது லவ்வா இருக்கலாம், இல்ல ஒரு ஈர்ப்பா இருக்கலாம், அஃபெக்ஷனா ஏதோ சம்திங் இருக்கலாம். ஒன் டேல அப்ரோச் பண்றாங்க, ஒன் டேலே அது வருதுன்னா அது காம பார்வை தான். சில பேர் சில பெண்களை அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. நோன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அந்த வாய்ப்பை ஏன் தவற விட அப்படின்னு ஒரு மென்னு நினைக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்னு மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு 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 பேச்சு விட்டு பார்க்கலாமே. எஸ்னா ஓகே, நோனா ஓகே டன் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாமே. நடக்கிறது சகஜம் தானே இதெல்லாம். அதான் சொல்றேனே, இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும். வீட்டை விட்டு நம்ம வெளியே வர்றோம்னா நம்ம ஸ்ட்ரீட்லயும் அந்த பிரச்சனை இருக்கும், நம்ம போற பஸ்லயும் அந்த பிரச்சனை இருக்கும், வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை இருக்கும், பசிக்குதுன்னு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு அதான் சொல்றேனே, பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா லட்சணமா இருந்தாலே நல்ல ஒரு தோரணையில பாக்குறதுக்கு ஒரு 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 கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு ஒரு குட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஈர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்ரோச் பண்றதுக்கு மென்னு வருவாங்க, ஆண்கள் வரதான் செய்வாங்க. இல்லைன்னா அவன் ஆணே கிடையாது, ஆண் வர்க்கமே இல்லை. அவன் ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்கலன்னா அவன் ஆணே கிடையாது. இல்லைன்னா அவங்க பொண்ணும் இல்லை ஆணும் இல்லைன்ற அந்த இதுல சேர்த்துருவாங்க. அவங்களும் பாவம் தானே, நம்ம வர்ணிச்சாலும் தப்பு, வர்ணிக்கலன்னு நம்மள வந்து கூட இருக்கவங்க கலாச்சிடுவானுங்க. என்னடா ஒரு பொண்ணை பாக்குற, கண்ணு அந்த பக்கம் போக மாட்டேங்குது, நீ உண்மையாலுமே நீ ஆண் தானா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற கும்பலும் இருக்காங்க. சோ அதுக்காக லண்டன்ல ஒரு விஷயம் நடந்தது. 18 வயசு வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு எந்த பொண்ணு கூடயும் டேட்டிங்கே போகல வந்து. அது வந்து ஒரு ஸ்டேட் முழுக்க வந்து பெரிய ஸ்டேட்டோட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க, நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தி அதுதான் வந்து. அதனால கூட இருக்கிறவங்களுக்காகவாது சைட் அடிக்கிற மாதிரி கூட நடிக்கிற ஆண்கள் கூட இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்திருப்பாங்க, அந்த ஜீன் இருக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் அப்படிதான், 7 எடுத்து எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வரமாட்டாரு. வந்துட்டாங்கன்னா சட்டையை போட்டு ஓடிடுவாரு, கால் பண்ணுவாரு, போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு தான் உள்ள வருவாரு. அந்த அந்த ஜீன் தான் என் பையனுக்கு. அப்படியேதான் இருக்காங்க சில பேர். அந்த காலத்துல 80ஸ்க்கு மீறி முன்னாடி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த அந்த ஜீன், அந்த அந்த பழக்கம், அந்த கேரக்டர் இப்போ என் 2Kல என் குழந்தைக்கு இருக்கு. லேடிஸை பார்த்தாலே வந்து இத்தனைக்கும் அவனுக்கு 12-13 வயசு ஆகும் போது. ஸோ கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ். யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் அவன் விளையாடுறான், ஸ்போர்ட்ஸ் விளையாடுற இடத்துல கேர்ள்ஸ் இருக்கால ஷையா பிஹேவ் பண்றான். அந்த மாதிரி பாய்ஸ் கூட இருக்காங்க, மென்னும் இருக்காங்க. நிறைய பேர் நல்ல மனுஷங்களான்னு நான் பார்த்துருக்கேன், டிராவல் பண்ணியிருக்கேன். வெளிப்படையா அவங்க நேம் கூட என்னால மென்ஷன் பண்ண முடியல, ஆனா நல்ல மனுஷங்களும் கூட நான் டிராவல் பண்ணிருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு, இப்படி எல்லாம் ஆண்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க சீரியல்லையும் பண்ணிருக்கீங்க, சினிமாவிலையும் பண்ணிருக்கீங்க. இந்த 2 இடங்கள்லயும் எப்படி இருக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு சில குணங்கள், ஒரு சில கேரக்டர், ஒரு சில நபரை நம்ம பாக்குறோம்னா அந்த மூவி அப்படின்னு நம்ம முத்திரை குத்திடக்கூடாது. ஐயோ மூவில இப்படி இருக்கு பிரச்சனை அப்படின்றத நம்ம முத்திரை குத்திடக்கூடாது. அதே மாதிரி சீரியல் கூட ஒரு சில பேர் செய்யற மிஸ்டேக்கால, ஒரு சில பார்வையால
நாமளே நம்ம பண்ற தொழில நாமளே சாக்கடை அள்ளி திணிச்சோம்னா நமக்கு அடுத்தது உள்ள வரவங்களை வந்து பயமுறுத்தி வைக்கிற மாதிரி ஆயிடும். ஃப்ரீயா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. நம்மளை சுத்தி நம்ம கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் எல்லாருமே நம்ம பாதுகாப்புக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உள்ள வந்து ஒர்க் பண்ணாதான் தெரிய வரும். இங்க நம்ம எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கோம், எவ்வளவு ஃப்ரீயா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்ட்டு. எந்த டார்ச்சர் இல்லாம நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சில இடத்துல ஒரு சில ப்ராஜெக்ட்ல வர அந்த தொல்லையால எல்லாத்தையும் நம்ம வந்து தப்பா பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டீங்கன்னா மற்ற துறைகள்லயும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ நீங்க நர்ஸாவும் இருந்திருக்கீங்க. எஸ், அது எப்படி அங்க என்ன மாதிரி இருந்தது? அங்கேயும் இருக்கதான் செஞ்சது. இன்ஜெக்ஷன் ஐஎம் எப்படி போடணும், ஐவி எப்படி போடணும்னு என்ன திருப்பிட்டு பேக் சைடில் அப்படி காமிக்கிறது, பொசிஷன் காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தீண்டல் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு மிட்டாய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண அதுக்கு முன்னாடி அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதான் சொல்றேன், கொஞ்சம் லட்சணமா பார்க்கறதுக்கு ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பிரச்சனை. அதுக்குன்னு சொல்லி ரொம்ப கன்றாவியா ஒரு மாதிரி அழகு இல்லாம அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு அழகு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில பெண்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஈர்ப்புல சில நபர் பண்றதுல அது அந்த இடத்த மட்டும் நம்ம குறை சொல்லலாம் தவிர ஹோல் எல்லா ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனை இருக்கு, எல்லா மிட்டாய் கம்பெனிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ ஒரு சில இடத்துல நடந்தது. எனக்கும் பேட் டச், குட் டச் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சின்ன வயசுல. நான் 14 வயசுல இருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்னோட படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். வீட்டில் இருக்க வறுமை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இதனால நான் 14 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத அனுபவம் கிடையாது. அவ்வளோ அனுபவம் நான் பட்டிருக்கேன். நான் ஹோம் நர்ஸாக போகும்போது அந்த வயசான அம்மா பிரெயின்ல கேன்சர், அவங்களுக்கு அவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்கள எழுப்பி வச்சு குளிக்க வைக்கணும், 2 பாத்ரூம் போக வைக்கணும், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவங்க பையன், நான் அப்போ 15 வயசு பொண்ணு, அவங்க பையனுக்கு ஏஜ் கிட்டத்தட்ட 45 இருக்கும். அவர் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாரு, தப்பா பேசுறாரு. யாருமே இல்லை வீட்டில், எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. அந்த வீட்டில் போய் ஹோம் நர்ஸாக பார்க்குறது, பேஷண்ட் கேர். அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கும்போது வராரு, இப்படி போறாரு வராரு அந்த மாதிரிலாம். ஸோ அதையும் அதெல்லாம் அந்த வயசுல ரொம்ப பயம். இப்போ இருக்கிற போல்ட் அப்போ கிடையாது. கையில் வச்சுட்டே இருந்தேன் பட்டன் ஃபோனு. ஏதாவது உள்ளேக்கெல்லாம் வந்துட்டாருன்னா டக்குன்னு போலீஸ் கிடைக்கலாம், 100 கிடைக்கலான்ட்டு வச்சுட்டே இருக்கேன். அவர் உஷாரா கையில் ஃபோன் இருக்கிறது பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு தட்டுறாரு. என்ன சொல்லுங்கன்னா, இல்லை மம்மியை பார்க்கணுன்ட்டு. கதவு ஓப்பன் பண்ண மம்மி கிட்ட சொல்றாரு, என் ரூமுக்கு வர்றியாமா, எக்ஸசைஸ் பண்ணலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு. வீல் சேர்ல உட்காந்து நான் கூட்டு போய் நிக்கிறேன். பாக்கெட்ல நான் ரெடியா வச்சுட்டு இருக்கேன் ஃபோனு. அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி என்னை பேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ உடனே நான் வந்து என்ன பண்ணேன், ஃபோன் எடுத்தேன். 100க்கு பண்ணலாமா இல்லை ஆஃபீஸ்க்கு பண்ணலாமான்னு. சரி, நான் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணேன். எங்கள் இன்ஸ்டியூட்க்கு கால் பண்ணேன். மேனேஜர் எனி டைமும் கால் அட்டன் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த ஸ்பாட்லேயே கிளம்புங்கன்ட்டாரு. அப்படியே அந்த அம்மாவை அங்கே விட்டுட்டு சாப்பாடு ஊட்ட வேண்டிய நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த மாத்திரை அவங்க அங்கே டேபிள் ஆண்ட வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டேப்லெட் கொடுங்கன்ட்டு. எங்கே போறீங்கன்ட்டு. இல்லை கொடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பின்வாசலாக ஓடி போயிட்டேன் என்னோட திங்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம வந்து பிரம்மாண்டமா நம்ம வந்து வேற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கலாம். தேவையில்லையே. நம்ம பொழப்ப பார்க்க வந்திருக்கோம். நான் என் பேருக்கு எடுத்துக்க நான் விரும்பல, அடுத்தவங்க பேரை கெடுக்கவும் நான் விரும்பல. நான் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும், என்ன நான் சேஃப் ஆக்கணும். அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுனால இன்னைக்கு இந்த பக்குவம் எனக்கு இருக்கு. யார் என்ன பேசினாலும் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆண்கள் பார்க்குறோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துப்பேன். என்னை கூப்பிட்டவனும் கூட என்னை சகோதரின்னு சொல்ற அளவுக்கு நான் பக்குவமா பேசிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான், நம்ம கையில தானே இருக்கு எல்லாமே. இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறனால அது வைரல் ஆகுது, எல்லா இடங்கள்லையும் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியோட வெளியே தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க கம்மி இங்க அதிகமான்னு கிடையாது. எங்கெல்லாம் ஆண்கள் பெண்கள் வேலை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலும் பெர்ஃபெக்டா நம்ம தம்பி மாதிரி இருக்கணும், நம்ம அண்ணன் மாதிரி இருக்கணும், நம்ம அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. போற இடத்துலலாம் சில மிருகம் இருக்கதான் செய்யும். அந்த மிருகம் வந்து நமக்கு வேற மாதிரி அப்ரோச் கூட பண்ணலாம். ஒன்டேல படுக்கவான்னு கூப்பிடுறதுக்கும் இருக்கானுங்க. இல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா,
நீ எனக்கு மேட்ச் ஆனவ, நீ நீ எனக்கு வந்து நீ கரெக்டாக நீ இருந்துக்கோ, என் லைஃப்பில் நீ இருந்துக்கோன்னு ஆசை வார்த்தை காமிச்சு சில நாட்கள் யூஸ் பண்ணி யூஸ் அண்ட் த்ரோவா டிஷ்யூ பேப்பரை கசக்கி போடுற மிருகங்களும் இருக்காங்க. நம்ம நம்புவோம், அந்த மிருகம் வந்து மனுஷன் நம்புவோம், நமக்கு நமக்கு ஃபியூச்சர் நம்ம லைஃப் அப்படின்னு நம்புவோம். அது கிடையாது. சில பேர் தப்பி தவிர நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குறவங்களும் வருவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் பாய் நமக்கு ஒரு ஆண் துணை வருவாங்க, வராம போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஆண்களும் தப்பானவங்க கிடையாது. தப்பா இருந்து சரியா கேரக்டர் வந்து சரி பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்படுற ஆண்களும் இருக்காங்க. ஸோ யாரும் தப்பு ரைட்டுன்னு சொல்றது, எது தப்பு சொல்ல முடியும் இந்த காலத்துல? எது ரைட்டுன்னு சொல்ல முடியும்? நான் இவ்வளோ பேசுறேன், நான் எல்லா விஷயத்துலும் நான் ரைட்டு நான் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? எனக்குள்ள ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். என்னோட வளர்ச்சி சில பேருக்கு வைத்தறிச்சலாகவும் இருக்கு. சமீபத்துல நீங்க பார்த்துருப்பீங்க சில இன்டர்வியூலாம் என் கண்ணு முன்னாடியே வந்து பேசுவாங்க என்னை பத்தி. நடந்திருக்கவே நடக்காது அந்த சம்பவம். அந்த சம்பவம் நடந்திருக்காது. அந்த பேட்டில் என்ன நடந்தது? இப்ப பானுமதியை நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணீங்க, அது பெரிய ஆரம்பத்துல நல்லா தான் போச்சு, வந்து ரொம்ப நட்பா பேசிட்டு இருந்தீங்க, வந்து இடத்துல அது ஒரு பெரிய சண்டையாகி வந்து ஆயிடுச்சு. என்ன நடந்தது? ஏன் அப்படி ஆயிடுச்சு? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே ஒரு பிராங்க் பண்ண சொன்னாங்க அவங்கள.